ஏங்க ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான், அதாவது நவம்பர் 7ஆம் தேதி நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு பிறந்தநாள் இல்லையா? இந்த பிறந்தநாளை முன்னிட்டு கமல்ஹாசன் நடிக்கக்கூடிய மற்றும் தயாரிக்கக்கூடிய படங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. அதில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் ஹீரோவா நடித்து வெளிவரக்கூடிய, இயக்கக்கூடிய அன்பு அறிவு இந்த ஸ்டன் மாஸ்டர் இருக்காங்களே, அந்த படத்தை பற்றிய தகவல்கள் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்தாங்க. இது போக ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் RKFI, அதாவது கமல்ஹாசன் அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க இருக்கக்கூடிய சுந்தர் சி இயக்க இருக்கக்கூடிய டைரக்டர் சுந்தர் சி இயக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்துக்கிட்டு சுந்தர் சிக்கு சரி ரஜினிகாந்த் அவர்களுக்கு சரி மாலை போட்டு பயங்கரமாக வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க. சரி செம ஆஃப்டர் லாங் டைம் சுந்தர் சியோட உட்காந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கமர்ஷியலான ஒரு குடும்ப சம்பந்தப்பட்ட ஒரு கதையை பார்க்க போகிற சொல்லி உண்மையிலே ரஜினி ரசிகர்கள் எல்லாத்துக்குமே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த காலத்தில் இருக்கவங்களும் ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்காலத்தை வந்து கண்டிப்பாக சுந்தர்சி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மீன்ஸ் வந்து சுந்தர்சினாலே வந்துட்டு அரண்மனை மாதிரி ஒரு பேய் படம், அப்போ அதில் வந்து ரஜினிக்கு வந்து சந்திரமுகி மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு காமெடி ட்ராக்கோட வந்துட்டு ஒரு செம்மையான ஒரு படம் எடுக்க போகிறாங்க தாங்க நினச்சி ரொம்ப சந்தோஷம் பட்டோம். திடீர்னு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங் நியூஸ். நான் வந்து ஒரு சில காரணங்களுக்காக இந்த திரைப்படத்தை விட்டு நான் விலகுகிறேன். இந்த திரைப்படத்தை நான் இயக்கவில்லை. கனத்த இதயத்துடன் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மற்றும் சூப்பர் ஸ்டாரோட பணிபுரியவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சுந்தர் சி அவருடைய லெட்டர் பேடில் அழகாக டைப் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறாரு. கேட்ட அத்தனை பேர்த்துக்கும் பார்த்த அத்தனை பேர்த்துக்கும் அவ்வளோ ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது. இது அது உலகத்துக்கு இதுதான் முக்கியமாக அப்படின்னு கேட்காதீங்க தயவுசெய்து. அதாவது சினிமா பார்த்து பழகி சினிமா தகவல்களை வந்துக்கிட்டு கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய அத்தனை ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா அதிகமாக பார்த்து சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் அவர்கள்லாம் பார்த்து ரசிக்கக்கூடியவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்துக்கிட்டு ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு அருமையான ஒரு டீம் அமைய போகுதுன்னு பார்த்தா அங்கேயும் அவ்வளோதாங்க. அங்கேயும் யாரோ வந்து அவ்வளோ மண்ணள்ளி போட்டது மாதிரி தான் வந்துக்கிட்டு சுந்தர்சி அவர்கள் இந்த திரைப்படத்தை நான் இயக்கவில்லை அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஆனால் இதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏன் வந்துக்கிட்டு சுந்தர்சி அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை வந்து இயக்கவில்லை அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆனால் இப்போயே வந்து நம்மளுடைய சோசியல் மீடியாவில் நம்மளுடைய நெட்டிசனை என்ன நம்ம போட்டிருக்காங்க, அதனால் தலைவர்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, சுந்தர் சியும் பிரச்சனை இல்லைப்பா, 2 பேரும் நல்லா சூப்பராக படம் பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா இங்கே வந்து ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் இந்த RKFIயோடு சேர்ந்து படம் பண்ணுறோம் இல்லையா, இங்கே தான் வந்துட்டு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து தேவையில்லாமல் கதைக்குள்ளே வந்து தலையை நீட்டுவார், மூக்க நோப்பார், இந்த கதை இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னா சொல்கிறப்ப சுந்தர் சியால் வந்து ஃப்ரீடமாக படம் பண்ண முடியாது. அதை ஏன் வந்துக்கிட்டு படம் ஷூட் பண்ணி பாதியில் போனதுக்கப்புறம் அந்த விஷயம் பிரச்சனை வர்றதுக்கு ஆரம்பத்திலே வந்துட்டு தெளிவாக சொல்லி ஒரு நீட்டாக கிளாரிஃபிகேஷன் ஒரு நல்ல ஒரு கன்க்ளூஷன் எடுத்துட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஆரம்பத்திலே பேசியிருப்பாங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் கதைக்கு உள்ள வந்து ஏதாவது மாற்ற சொன்னதுனால தான் சுந்தர் சி வந்துட்டு இல்லை இந்த இதில் நான் விளைவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரே விளைவிக்கிட்டாங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் வந்து நம்ம நெட்டிசன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்போம். உண்மையான தகவல்கள் கண்டிப்பாக வந்துக்கிட்டு நம்மளுடைய யூடியூப் சேனல் நிறைய சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த தகவல் வந்தால் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்டயும் தெளிவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த தகவல் பிடிச்சதான் கண்டிப்பாக வந்து உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கிற அளவுக்கு இது ஒரு முக்கியமான செய்தி கிடையாது. பட் ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். மீண்டும் ஒரு தகவலுடன்